ஸோ இன்றைக்கி இந்த புத்தக அறிமுகத்தில் நம்ம பார்க்க போகிற ஒரு புத்தகம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு புத்தகம். பேர் பார்த்திங்கன்னா ரெயின்போ சேவல். பேரே வித்தியாசமாக இருக்குது. இந்த புத்தகத்தை எழுதியவர் வந்து டாக்டர் பாலசுப்ரமணியம். அவர் வந்து ஃபிசியாலஜி ப்ரொஃபஸராக மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவர். அவர் நிறைய கதைகள் வந்து ஆனந்த விகடனுடைய இணைய சஞ்சிகையான மை விகடனில் நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்காரு. ஸோ அந்த சிறுகதைகளை தொகுத்து தான் இந்த ரெயின்போ சேவல் அப்படின்ற புத்தகமாக அதை வெளியிட்டிருக்காரு. ஸோ இதனுடைய வெளியீட்டாளர் மணிவாசகர் பதிப்பகம், சிங்கர் திரு, பிராட்வே, சென்னை. புத்தகத்தினுடைய விலை பார்த்திங்கன்னா 150 ரூபாய். மொத்தம் 136 பக்கங்கள். ஸோ இப்போ இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய சிறுகதைகளின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 24 இருக்குது. நிறைய வித்தியாசமான கருக்களை கொண்ட சிறுகதைகளை கொண்ட புத்தகம். ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். இதில் வந்து நான் ரொம்ப விரும்பி படித்தது ப்ளஸ் நீங்கள் எல்லாருமே லைக் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, ஊசீஸ்வரன் அப்படின்னு ஒரு கேரக்டர். ஒரு டாக்டர்னு இருக்கப்போ நிறைய பேர் அவர் வந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும், நிறைய பேர் சந்திப்பார். ஸோ அதில் வந்து இருக்கக்கூடிய அனுபவங்களும் சிலதை கொஞ்சம் கற்பனையோடு கலந்து எழுதியிருக்காரு. இதில் அந்த டாக்டர் ஊசீஸ்வரன் அப்படின்றவர் அவருடைய அனுபவங்களை கலந்து எழுதியிருக்கக்கூடிய கதைகள் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 கதைகள் வந்து இந்த ஊசீஸ்வரன் அவருடைய அனுபவத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதைகளாக இருக்குது. ஸோ அதை தவிர வந்து நிறைய வித்தியாசமான கதைகள் இருக்குது. சிலதெல்லாம் ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்கக்கூடிய கதைகளும் இருக்குது. ஸோ இந்த டாக்டர் ஊசீஸ்வரன் என்ன பண்ணுறாரு, அந்த ஒரு கதையை அது வந்து என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா டாக்டர் ஊசீஸ்வரனிடம் புலம்பிய வயிறு அப்படின்னு ஒரு ஸ்டோரி, சிறுகதை இருக்குது. அந்த கதையில் பார்த்திங்கன்னா ஒரு டாக்டராக நம்ம நிறைய நேரங்களில் வந்து சில விஷயங்களை வந்து பேஷண்ட்டுக்கிட்டக்க நம்ம சொல்கிறதுக்கு நினைப்போம். பட் வந்து அதை நம்மளால் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி அவருக்கு ஏற்பட்ட எண்ணங்களை வந்து அழகாக ஒரு கதை வடிவத்தில் கொடுத்துருக்காரு. ஸோ இது ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதை படிக்கிறவங்களுக்கு. குறிப்பாக வந்து இப்போ நம்ம நிறைய ஜங்க் ஃபுட் எல்லாருமே சாப்பிட்றாங்க. அதுவும் கண்ட நேரத்தில் அந்த ஃபுட்டு சாப்பிட்றாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா மிட் நைட்லலாம் போய் ரொம்ப ஹெவி மசாலா ஆயில் ஐட்டம் போட்ட பிரியாணி மாதிரியான உணவுகளை சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட பிறகு நிறைய பேர் வந்து மதுவும் அருந்துறாங்க, புகைப்பிடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான பழக்கங்கள் கொண்ட ஒருத்தர் எப்படி வந்து இவர்கிட்ட வரும்போது அந்த ஊசீஸ்வரன் டாக்டர் எப்படி அவரை ட்ரீட் பண்ணுறாரு, அதை தொடர்பாக அவருக்கு ஒரு கனவும் வருது. ஸோ அந்த கனவில் வந்து அந்த வயிறு வந்து என்னை இந்த மாதிரியெல்லாம் வந்து கண்ட நேரத்துலேயும் உணவு போடுறதுனால நான் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இந்த கதை இருக்குது. ரொம்ப ரொம்ப நமக்கு ஒரு புத்தி சொல்லக்கூடிய ஒரு கதையாகவும் இருக்குது. ஒரு கதை வடிவத்தில் கொடுத்துருக்கிறதுனால அது வந்து நமக்கு போர் அடிக்காமல் இருக்குது. ஈவன் நம்ம யாருக்காவது சொல்லணும்னு நினைக்கிறோம், இந்த மாதிரி வந்து மிட் நைட்டில் சாப்பிடாதீங்க, நம்ம பசங்களுக்கோ இல்லை தெரிஞ்சவங்களுக்கோ சொல்லணும்னு நினைக்கிறோன்னா கூட இந்த கதையை படிக்க சொன்னோன்னா போதும். இதை படித்த அந்த வயிறு வந்து எப்படியெல்லாம் கஷ்டப்படுது ஒரு அன்டயத்தில் வந்து ஃபுட் எடுக்கிறதுனால, அதே மாதிரி நிறைய மைதா உணவுகள், பரோட்டா, அது மாதிரி உணவுகள் எடுக்கிறதுனால எப்படியெல்லாம் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் கெட்டு போகுது அப்படின்றத ரொம்ப அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இரைப்பை அப்படின்றது தான் ஸ்டமக்குள்ளே தான் நம்ம இப்போ சாப்பிட்ற ஃபுட்டு வந்து உள்ளே போகுது. ஸோ அழகான தமிழில் எப்படி வந்து எழுதியிருக்கா பாருங்க. ஒரு சில வரிகள் ரொம்ப நல்லாயிருக்கு. அதை மட்டும் உங்களுக்கு நான் படித்து காமிக்கிறேன். இப்போ வந்து இரைப்பை வந்து பேசுகிற மாதிரி இப்போ டாக்டர் செக் பண்ணுறப்ப டாக்டர்கிட்ட வந்து அந்த ஸ்டமக் வந்து பேசுது. இப்போ வயிற்று வலியோட சிவியர் பெயினோட வந்து ஒருத்தர் வந்து வந்திருக்காரு. வர்றப்போனே டாக்டர் கேட்குறாரு, நேத்திக்கு என்ன சாப்பிட்டீங்க? இது காமனாக கேட்குறதா. சரி, சாப்பிட்ட ஃபுட்டு ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம் அப்படின்னு என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு உடனே வந்து அந்த வந்திருக்கக்கூடிய நோயாளி சொல்கிறாரு, நான் தயிர் சோறு தான் சாப்பிட்டேன் நேத்திக்கு, வேறு எதுவுமே நான் சாப்பிட்லன்னு சொல்கிறாரு. உடனே இரைப்பை வந்து சொல்லுது, இந்த ஒரு வாய்ஸ் கேட்குற மாதிரி, இந்த மாதிரி இப்போ இல்லை பொய் சொல்கிறான், நேற்றுக்கு ஃபுல்லாக சாப்பிட்டது ஃபுல்லாகவே எல்லாமே வந்து மசாலா ஐட்டம், நான்வெஜ்னு சொல்லி வரிசையாக லிஸ்ட்டு போட்டு சொல்லுது வயிறு டாக்டர்கிட்ட. உடனே டாக்டர் வந்து சொல்கிறாரு, இதெல்லாம் தான் நேற்றுக்கு நீ சாப்பிட்ருக்க. எனக்கு இங்கே வயிற்றில் ஸ்டெத்தை வச்சு பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்கிறாரு, எனக்கு இதில் எல்லாமே தெரியுது அப்படின்னு அந்த பேஷண்ட் கிட்டக்க சொல்கிற மாதிரி இருக்குது இந்த பேராகிராஃபில். ஸோ இது மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்குது. 11 மணிக்கு மேலே எப்படி வந்து அந்த ஃபுட்டை எடுத்தால் அந்த வயிறு எவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்றத ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாரு. அது உண்மையும் கூட. ஏன்னா நம்மளுடைய உடலினுடைய மெட்டபாலிசம் பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு ஒரு ஷட் டவுன்ற ஒரு பீரியட் இருக்குது. அது எப்போ அப்படின்னா நைட்டு 11லேருந்து காலையில் ஒரு 4 o'clock வரைக்கும் நம்ம வயிறு எல்லா உடலினுடைய இருதயம், நுரையீரல் எல்லாமே ஒரு ஷட் டவுன் ஃபேஸ்க்கு போயிடும். ஸோ அந்த 11லேருந்து மார்னிங் ஒரு 4 o'clock வரைக்கும்
கட்டாயமாக உணவு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் அந்த டயத்தில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா கூட அவங்க வந்து ஃப்ரூட்ஸ் அது மாதிரி எளிதாக ஜீரணமாகக்கூடிய உணவுப் பொருளை எடுக்கணும். ஸோ அந்த டயத்தில் அந்த 11க்கு மேலே வந்து ரொம்ப ஹெவி ஃபுட்டு அதை ஃப்ரீக்வெண்ட்டாக தினைக்கும் எடுக்கிறவங்களுக்கு கட்டாயமாக வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள் நிறைய வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து இந்த புலம்பிய வயிறு ஊசீஸ்வரனை புலம்பிய வயிறு கதையில் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக வந்து விளக்கியிருப்பார். அதே மாதிரியே இந்த ஊசீஸ்வரன் ரிலேட்டடாக 2-3 கதைகள் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதெல்லாம் நீங்களே படித்து பாருங்கள். இன்னொன்று பார்த்திங்கன்னா உணர்ச்சிகரமான ஒரு சில கதைகள் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. அந்த ஊசீஸ்வரன் கதையில் இருக்கிற அறிவுரையிலேருந்து வித்தியாசமாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சொக்கனை காப்பாற்றிய உயில் அப்படின்ற ஒரு கதை. அதில் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து அம்மா வந்து நோயோடு இருக்காங்க. ஸோ அதனால் அந்த 2 குழந்தைங்களும் சித்திக்கிட்ட ரொம்ப கஷ்டப்படுதுங்க. ஒரு கட்டத்தில் வந்து அந்த ஃபாதர் இறந்து போகிறப்ப அந்த குழந்தைங்களுடைய படிப்பை நிறுத்தி வீட்டை விட்டே அனுப்புகிற அளவுக்கு வந்துடுறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் தான் தெரியுது அந்த குழந்தைங்க பேருக்கு தான் ஃபுல் சொத்தும் வந்து உயிரில் எழுதி வச்சுருக்காங்க. அப்போ டோட்டலாக எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகுது. அதை ரொம்ப அழகாக அவருடைய எழுத்து நடை வந்து உண்மையிலே இந்த கதையை படிக்கும்போது அந்த குழந்தைங்க படுற கஷ்டத்தையும் படிக்கிறப்ப நம்ம கண்ணில் கண்ணீரை வரவழைச்சிரும். ஸோ இந்த கதை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கதையாக நான் பார்த்தது சந்துருவின் சைக்கிள் அப்படின்னு ஒரு கதை. ஸோ அந்த குழந்தைக்கு சைக்கிள் விடுறதுக்கு ரொம்ப பிடிக்குது. அந்த ஒரு பழக்கமே அவனுக்கு ஒரு முக்கியமான ஒரு விளையாட்டாக மாறி அவனுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சாதிக்கிறதுக்கு அந்த சைக்கிளே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கதையோட முடிவு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடைசியில் அவருடைய காதலியை கல்யாணம் பண்ணிக்கு வர அப்போ அவங்க அம்மா கிட்ட கேட்பாரு, நான் வந்து கல்யாண ஊர்வலம் வந்து சைக்கிளில் நாங்கள் 2 பேரும் போகணுன்னு சொல்லி கேட்பாரு. அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க அம்மாவுக்கு ஒரு ரொம்ப நோய் வர்றப்ப ஒரு அமௌண்ட் ஆஃப் மணி வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அப்போ நிறைய சைக்கிள் போட்டிகள் நடக்கிறப்ப 24 மணி நேரம் சைக்கிள் போட்டி ஒன்று நடக்கும். ஸோ அதில் போயிட்டு அவர் கலந்துட்டு வின் பண்ணி அந்த பணத்தை வச்சு அவங்க அம்மாவுடைய ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி அந்த கதையினுடைய முக்கியமான ஒரு கருவாக இருக்கும். ஸோ எந்த ஒரு விளையாட்டுமே வந்து நல்லது அப்படின்றதையும் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு அருமையான ஒரு கதை சந்துருவின் சைக்கிள். அதே மாதிரி ஒரு வித்தியாசமான கதையாக இந்த ரெயின்போ சேவல் தொகுப்பில் நான் பார்த்தது என்ன அப்படின்னா காலை 6:45 காலை மணி 6:45 அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 2 பேர் அக்விண்டன்சஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது தெருவில் அப்படி பார்க்குறவங்க 2 பேர், ஒரு இளைஞர் ஒரு வயதானவர். இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றாங்க. தினைக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க, காலை உணவு. அப்படியே தினைக்கு பார்க்குறப்ப நிறைய நாள் 2 பேரும் பேசிக்கிறதே கிடையாது. அப்போ ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதங்கள் கழித்து அந்த வயதானவர் ஒரு நாளைக்கு காலையில் வரல. இவரையே அறியாமல் அந்த வயதானவரை தேடுறாரு, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாரு. கடைசியில் இப்போ வரைக்கும் வரல. அப்புறம் ஏதோ கிடைச்ச உணவை சாப்பிட்டுட்டு இவர் அந்த ஹோட்டல்லேருந்து வெளில வர டைம் பார்த்திங்கன்னா அந்த வயதானவர் அப்போ தான் வந்து உள்ளே வராரு. அவரை பார்த்ததும் ஓடி போய் இவர் வந்து என்னாச்சு, ஏன் நீங்கள் இன்றைக்கி இவ்வளோ நேரம் வரல, உங்களுக்கு உடம்பு சரியில்லை நினச்சிட்டேன், நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு இன்றைக்கி காலையில் கொஞ்சம் தலைவலியாக இருந்தது, நான் தூங்கிட்டேன், ஸோ அதனால் நான் லேட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு சாதாரணமாக சந்திக்கக்கூடிய ஒரு 2 பேருக்கு இடையில கூட ஒரு தந்தை மகன் அளவுக்கு அந்த பாச பிணைப்பு வந்து வந்துடுது அப்படின்றத அந்த 2 பேருக்குமே அந்த உணர்வு ஏற்படுறத அந்த கதையினுடைய நடை பார்த்திங்கன்னா ரியலாக அந்த 2 பேருடைய அன்பை வந்து நம்மளால் வந்து உணர முடியும். ஸோ இந்த கதையும் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஸோ இது மாதிரி பல கதைகள் இந்த சிறுகதை தொகுப்பு இந்த ரெயின்போ சேவலில் இருக்குது. வித்தியாசமான கருக்களை கொண்டது. அதில் முக்கியமாக நான் முதலே சொன்ன மாதிரி அந்த ஊசீஸ்வரன் கதைகள் வந்து ரொம்ப ரொம்ப புத்தியும் நமக்கு வந்து சொல்கிறதா இருக்குது, ஒரு மருத்துவருடைய அனுபவத்தையும் வந்து சொல்கிறதா இருக்குது. ப்ளஸ் நிறைய அதில் வந்து நமக்கு மருத்துவ உண்மைகளும் வந்து அதில் தெரியுது. நடைமுறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அலசுவதாகவும் அந்த கதைகள் வந்து இருக்குது. ஸோ மொத்தத்தில் இது வந்து நம்ம படிக்கலாம், நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த புக்கு வந்து கட்டாயமாக படிக்கக்கூடிய ஒரு புக்கு. ரெயின்போ சேவல், டாக்டர் பாலசுப்ரமணியம் ஃபிசியாலஜி ப்ரொஃபஸர் எழுதினது, மணிவாசகர் பதிப்பகம்.